ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஆர்கானிக் க்ரோத்னா என்ன, நான் ஆர்கானிக் க்ரோத்னா என்ன, அதாவது உங்கள் சேனல் வந்து உண்மையாக ரியலாக க்ரோத் ஆகிருக்கா அல்லது ஃபேக்காக க்ரோத் ஆகிருக்கா அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் தெளிவாக சொல்ல போகிறேன். ஸோ எது வந்து ரியல் க்ரோத், எது வந்து ஃபேக்கான க்ரோத் அப்படின்னா என்ன, அதை பற்றின ஒரு ஃபுல் டீட்டெயில் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே வர பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி மறக்காமல் ஆளுங்கிறத செட் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான யூடியூப் அப்டேட்ஸு, அஃபீஷியல் அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயம் வந்து உங்களுக்கு ஹர்ட் ஆகலாம், அல்லது என்னடா இப்படி சொல்லிட்டான்னு கூட தோணலாம். ஆனால் கசப்பாக இருந்தாலும் அதுதான் உண்மை. நிறையா பேர் வந்து சேனல் ஸ்டார்ட் பண்ணுறதுலேருந்தே இந்த ஒரு சில தப்புகள் பண்ணிட்டு இருக்கிறனால தான் அவங்க சேனல் வந்து ஆர்கானிக்காக க்ரோத் ஆகாமல் நான் ஆர்கானிக்காக ஒரு ஃபேக்கான க்ரோத் வெளியில் மட்டும் தெரியும். உள்ளே பார்த்தா அவங்களால பெருசாக அவங்க நினச்சதை அச்சீவ் பண்ணியிருக்கவே முடியாது. ஸோ அது என்னென்னங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த ஆர்கானிக் க்ரோத்னா என்ன. நீங்கள் ஒரு மெயில் ஐடி க்ரியேட் பண்ணி அதில் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்து அந்த யூடியூப் சேனலில் வீடியோவோ ஷார்ட்ஸோ அந்த க்ரியேட் பண்ணி அதுக்கு தேவையான எஸ்இஓ கீவேர்ட்ஸு தம்ப்நெயில்லாம் கொடுத்து அப்லோட் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுறீங்க. யூடியூபே பார்த்து உங்கள் வீடியோ இந்த டாப்பிக்கு இந்த நீச்சு, அப்போது அந்த வீடியோக்கான ஆடியன்ஸ் இவங்கன்ட்டு யூடியூபே சஜஸ்ட் பண்ணி உங்களுக்கு ஒரு வியூஸை கொடுக்கும் பாருங்க. அந்த வியூஸ் மட்டும்தான் ஆர்கானிக் வியூஸ். அதை தவிர வேற நீங்கள் என்ன மாதிரியெல்லாம் பண்ணி வியூஸ் கொண்டு வந்தாலும் அது வந்து வெளியிலேருந்து பார்த்தா ஒரு வியூஸ், ஆனால் உங்கள் சேனல் டெக்னிக்கலாக பார்த்தா அது வந்து ஒரு நல்ல க்ரோத்தாக இருக்காது. ஸோ என்னென்ன மாதிரியெல்லாம் வியூஸ் கொண்டு வராங்க அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். மேபி இந்த தவறுகளில் நீங்களும் செய்திருக்கலாம். ஃபஸ்ட்டு 0 சப்ஸ்கிரைபரில் சேனல் ஆரம்பிப்பாங்க, ஆனால் ஒரு வீடியோ கூட போட்டிருக்க மாட்டாங்க. ஆனால் அவங்க சேனலில் 100 சப்ஸ்கிரைபரை கொண்டு வந்திருப்பாங்க. எப்பட்றா அப்படின்னு கேட்டால் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி, வாட்ஸ்அப் குரூப்பு, இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்னு எல்லா சோசியல் மீடியாவிலையும் அவங்க சேனல் லிங்க்கை போஸ்ட் பண்ணி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மரியாதையாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படின்லாம் மிரட்டி உருட்டி சப்ஸ்கிரைபர்ஸை கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் சேனல் வீடியோ போடுவாங்க. வீடியோலேயே உங்கள் சேனல் க்ளோஸுங்கிறது உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண வச்ச எல்லாருமே உங்களை விரும்பி உங்களுக்காக தான் உங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்களே தவிர நீங்கள் போடுற கண்டென்ட்டு உங்கள் நீச்சு பிடிச்சி சப்ஸ்கிரைப் பண்ணவங்களாம் இருக்க மாட்டாங்க. அந்த 100 பேர்னால உங்களுடைய க்ரோத் அடி வாங்கிடும். எப்பட்றா அந்த க்ரோத் அடி வாங்கும் அப்படின்னு கேட்டால் அவங்க உங்கள் கண்டென்ட்டை பிடிக்காமல் பார்ப்பாங்க. நோட்டிஃபிகேஷன் வந்தால் பார்க்க மாட்டாங்க. வீடியோவை பார்த்து கொஞ்ச நேரத்தில் ஸ்கிப் பண்ணிடுவாங்க. ஏன்னா நீங்கள் போடுற கண்டென்ட் அவங்களுக்கு பிடிக்காமல் போயிருக்கும். அப்புறம் எப்படி அவங்க வந்து உங்கள் சேனலோட கனெக்டிவாக இருப்பாங்க. இதனால் நீங்கள் நல்ல கண்டென்ட்டே போட்டாலும் உங்களுக்கு வியூஸுங்கிறது சரியாக வராது. இதுதான் மேஜராக எல்லாருமே பண்ணுற தப்பு. அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா, நீங்களே ப்ரைவேட் ப்ரௌசர் மூலிமா உங்களுடைய வீடியோக்களை ப்ளே பண்ண வச்சு அது மூலிமா வியூஸ் கெயின் பண்ணுறது, இப்படின்னு சிலர் பண்ணுறாங்க. இது மூலியமாகவும் உங்கள் சேனல் க்ரோத் அடி வாங்கும். அதுக்கப்புறம் பெய்ட் பண்ணி வாட்ச் ஹவர்ஸு, பெய்ட் பண்ணி வியூஸு இந்த மாதிரி வாங்குறதுனாலையும் உங்களுக்கான சரியான ஆடியன்ஸ் வராமல் உங்கள் சேனல் க்ரோத் பாதிக்கும். அடுத்ததாக ரொம்ப முக்கியமான விஷயம், உங்கள் சேனல்லேருந்து மற்ற சேனலுக்கு நீங்கள் சென்ட் பண்ணுற ஸ்பேம் கமெண்ட்ஸ், உங்கள் வீடியோ லிங்க்கை அவங்க சேனலில் போட்டு சப்போர்ட் பண்ண சொல்கிறது, தப்பாக பேட் வேர்ட்ஸில் கமெண்ட் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணினாலும் இது வந்து யார் பார்க்குறாங்களோ இல்லையோ யூடியூப் கவனிக்கும். ஒன்ஸ் உங்கள் சேனல்லேருந்து வந்த கமெண்ட் ஸ்பேமில் போயிடுச்சுனாலே உங்களுக்கான ஆர்கானிக் ரீச்சுங்கிறது குறைய ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட தவறுகளை பல யூடியூபர்ஸ் அவங்க சேனலில் வீடியோ போடுறதுக்கு முன்னாடிலேருந்தே பண்ண ஆரம்பிச்சிட்றாங்க. ஓகேங்களா? அதே சமயம் மல்டிபிள் பிளாட்ஃபார்மில் வீடியோ போடுறது. வீடியோனா வீடியோ மட்டும் போடுங்க, ஷார்ட்ஸ்னால் ஷார்ட்ஸ் மட்டும் போடுங்க. இல்லை நான் கேமிங் சேனல் எனக்கு லைவ் தான் கரெக்டாக இருக்கும்னா லைவ் மட்டும் போடுங்க. இன்னும் ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க, வீடியோவில் ஒரு டாபிக் போடுறாங்க, ஷார்ட்ஸுக்கு தனியாக ஒரு டாபிக் போடுறாங்க, லைவில் வேறு ஏதோ பேசுகிறாங்க. 3 மெத்தட்லேயும் 3 விதமான கண்டென்ட் போட்டால் சேனல் எப்போவுமே க்ரோத் ஆகாது. ஒரே நீச்சை ஃபாலோ பண்ணுங்கள். அந்த நீச்சுக்கு கீழே இருக்கிற கண்டென்ட்டை மட்டுமே போடுங்க. அதுவும் முடிஞ்ச அளவுக்கு ஒரே பிளாட்ஃபார்மில் போடுங்க. வீடியோனா வீடியோவாக போடுங்க. இல்லை எனக்கு ஷார்ட்ஸில் நல்லா ரீச் இருக்குன்னு தோணுதுன்னா ஷார்ட்ஸாக போடுங்க.
மிக்சடு கண்டென்ட்டை மிக்சடு டைப்பில் போடாதீங்க. அது கண்டிப்பாக உங்களுடைய சேனல் க்ரோத்தை ரொம்ப பெரிய லெவலில் பாதிக்கும். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட நிறைய விஷயங்கள் இருக்குது. இதை பற்றி இன்னும் டீப்பாக பேசலாம். அது பற்றின வீடியோ வேணும்னா மறக்காமல் பார்ட் 2ன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓவராலாக யூடியூபே உங்களுக்கு கொடுக்குற வியூஸ் மட்டும்தான் ஆர்கானிக் வியூஸ். இதை தவிர்த்து நீங்கள் எப்படி வியூஸை கெயின் பண்ணாலும் அது நான் ஆர்கானிக் வியூஸ். அதனால் உங்களுக்கு எந்த யூஸும் இல்லைங்கிறது தான் இந்த வீடியோவில் சொல்ல வந்தேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் பட்சத்தில் வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. யூடியூப் ரிலேட்டடாக வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் இந்த வீடியோக்கு பார்ட் 2 வேணுனாலும் பார்ட் 2 அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.